அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு டாடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஃபைனலி ஆர்ஆர்பி குரூப் டி உடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஆனால் அதுலேயுமே இன்னும் ஃபுல் அப்டேட்டை விடுவாங்களான்றது மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்ட அடுத்த நாள்லையே வேகன்சிஸை ரொம்ப அதிகப்படுத்தியிருந்தாவாச்சும் ஒரு சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஒரு 200 வேகன்சி 300 வேகன்சிஸ் கிட்ட அதிகப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது ரயில்வேஸ்லன்றது தெரியல. ஆனால் அப்டேட்ஸ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. சொன்னதையே மாற்றி கொஞ்சம் மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை அவங்க கொடுக்கும்போது உடனே தெரியப்படுத்துறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டாடா 24/7 பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸும் வந்துடும். அண்ட் முக்கியமான டேட்ஸை சொல்லிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், எக்ஸாம் பேட்டர்ன் என்னவா இருக்குது, அண்ட் அதோடைய சிலபஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன டாபிக்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்குன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ முக்கியமான டேட் அப்ளிகேஷன் டேட்ஸ் தான். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ஜனவரி 31 அப்ளை பண்ண முடியும். நம்ம அஃபீஷியல் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்லேயே உள்ளே போய் பாருங்கள். நமக்கு சிஎன் நம்பர் 09/2025 அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதுலேயே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை நவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டேட் யூஸ்வலாக ஒரு மாதம் கொடுக்குற மாதிரி நமக்கு மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜனவரி கடைசியிலேருந்து மார்ச் ஸ்டார்டிங் வரைக்கும் நீங்கள் மார்ச் 2ன்னு கூட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. பிப்ரவரிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும். ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் இழுத்திங்கன்னா சம்டைம்ஸ் அந்த லாஸ்ட் டேட்டில் நமக்கு சர்வர் டவுனாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இப்போ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணால் தான் ஏதாவது டவுட் இருக்கும்போது அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கே ஒரு 2 நாள் ஆகிடும். அப்புறம் டேட் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அப்ளை பண்ணணும்னு ஓகேவாக இருந்துச்சு, ஆசைப்பட்டீங்கன்னா உடனே அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண முடியும். 10th குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வேறு யாராவது ட்ரை பண்ணனாலுமே அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அண்ட் இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னன்றதை நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டிடியூட்டில் இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கான ஒரு புது பேட்ச் சோழன் எக்ஸ்பிரஸ் 2.2 நம்ம இன்ஸ்டிடியூட்டோடைய செகண்ட் குரூப் டி பேட்ச் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ லைவ் கிளாஸஸாக இருக்கட்டும், அதே கிளாஸஸ் ரெக்கார்டடாக உங்களுக்கு இருக்கும். அது போக டெஸ்ட் சீரீஸ்னு எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ Y890 அந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆஃபர் டேஸில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸில் டபுள் வேலிடிட்டி எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபீஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@24/7.com நான் கடைசியில் சொல்கிறேன். அதுலேயே அதனால் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் படிக்க வேணுன்ற எக்ஸாம் பேட்டர்னை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ ஓவராலாக ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் 3 சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும்பா. அதாவது நமக்கு ரீசனிங்காக இருக்கட்டும், ஆப்டிடியூட் ஆர் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லலாம், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு இந்த 3 சப்ஜெக்ட் தான் ஓவரால் சப்ஜெக்டாக நம்ம மொத்த ரயில்வேஸ்க்கும் படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ இதே 3 சப்ஜெக்ட் கூட இங்கிலீஷ் அப்படின்றத சேர்த்துக்கிட்டோன்னா அது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய 3 சப்ஜெக்ட்ஸும் படித்தோன்னா அது ரயில்வேஸ்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதே ரயில்வேஸில் ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு இந்த 3 சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில எக்ஸாமுக்கு அந்த ஜென்ரல் அவேர்னஸையே 2ஆக பிரித்து நமக்கு 4 சப்ஜெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான 4 சப்ஜெக்டாக இந்த ஜென்ரல் அவேர்னஸை 2ஆக பிரித்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்னா அது குரூப் டி எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏன் இந்த ஜென்ரல் அவேர்னஸை பிரிச்சுருக்கிறாங்க? ஸோ இப்போ யூஸ்வலாக ஜென்ரல் அவேர்னஸில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜியாக இருக்கட்டும். இது போக கம்ப்யூட்டர் சயின்ஸுன்றது ஜிகே டேர்ம்ஸில் வரும். ஸ்டாட்டிக் ஜிகேன்றது இருக்கும். அது நடன முறைகள், டான்ஸ் ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ்னு இந்த மாதிரி நிறையா சப்ஜெக்ட் சேர்ந்த ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நம்ம குரூப் டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பார்ட்டில் நமக்கு இந்த ஜென்ரல் அவேர்னஸில் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், அதாவது வரலாறு, புவியியல், ஆட்சியியல், பொருளியல்னு இந்த 4 வந்துடும். அது கூட கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்துடும். ஆனால் இந்த சயின்ஸ் பார்ட் இருக்குது பாருங்கள், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல்னு சொல்லக்கூடிய இந்த 3 சப்ஜெக்டும் தனி வெயிட்டேஜோட நமக்கு தனியாக சப்ஜெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ ரயில்வேஸில் மற்ற எக்ஸாம்பிளுக்கு என்டிபிசி எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ்னு தனியாக இருக்காது. இந்த 3 தான் இருக்கும். மேக்ஸு, ரீசனிங்கு, அதே ஜென்ரல் அவேர்னஸ் 3 தான் இருக்கும். இந்த சயின்ஸில் படிக்க வேண்டியதை நீங்கள் சேர்த்து, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே சேர்த்து தான் அந்த கொஷின்ஸ் வரும். 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளேயே சயின்ஸ் கலந்து வந்துடும். ஆனால் குரூப் டிக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸுன்னு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா இந்த வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வெயிட்டேஜஸ் இந்த ஜென்ரல் சயின்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம படிக்க போகிற அந்த 4 சப்ஜெக்ட்டு ஜென்ரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்னு இந்த 4 சப்ஜெக்ட் இருக்குது. இந்த 4 சப்ஜெக்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜில் மார்க்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் எல்லா கொஷினுக்கும் 1 மார்க் தான். ஸோ அப்போ ஒவ்வொரு மார்க் அப்படின்றீங்க பார்க்கும்போது, ஸோ அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க்குக்கு நான் ஃபஸ்ட்டு வர்றேன். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமாக ஹையஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டும் அதுதான். ஸோ ரீசனிங் தான் ஓரளவு எல்லாருக்குமே கொஞ்சம் ஈஸியாக படிச்சுக்க முடிகிற மாதிரி இருக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும், நிறையா மார்க் எடுக்கிற முடிய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நல்ல சப்ஜெக்ட் வந்து ரீசனிங். ஸோ அதுக்கு தான் இங்கே வெயிட்டேஜும் அதிகன்றதுனால நம்ம அந்த 30க்கு 30 மார்க், ஸோ ரீசனிங்கில் 30 மார்க் கேட்க போகிறாங்க, 30 கொஸ்டின் கேட்க போகிறாங்க 30 மார்க்குக்கு. ஸோ 30க்கு 30 மார்க் எடுக்கிற மாதிரி ரொம்ப தரோவாக சூப்பராக நீங்கள் வந்துட்டு படித்து வச்சுக்கணும். அப்போ ரீசனிங்க்கு 30 கொஷின் 30 மார்க். அதுக்கு அடுத்தபடியாக மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்ட இந்த மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ 25 கொஷின் 25 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ஷார்ட்கட்ஸு ஒரு டாப்பிக்கை நல்லா படித்ததுக்கப்புறம் அந்த டாப்பிக்லேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியுன்ற அளவுக்கு நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோன்னா இதுவும் உங்களால் சாத்தியம். முடிஞ்ச அளவு ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ ரீசனிங்க்கு 30 கொஷின், அதே மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஷின். ஸோ இது வந்துட்டு 25 மார்க்கு 30 மார்க்குக்கு எழுதுறோம். இதுக்கு அடுத்தபடியாக நமக்கு சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸை விட ஒரு வகையில் இந்த வெயிட்டேஜ் அதிகம். பாருங்கள், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 கொஷின் கேட்டு 20 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம். ஆனால் ஜென்ரல் சயின்ஸுக்கு இந்த 3 சப்ஜெக்ட் இருக்குங்க இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்குங்க இல்லையா, இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு 25 கொஷின் வரப்போகுது, 25 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம். ஒரு வகையில் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை விட ஜென்ரல் சயின்ஸுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். ஸோ அப்போது இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்துட்டு படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான அந்த வெயிட்டேஜை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், ஸோ ஜென்ரல் சயின்ஸுக்கு நமக்கு 25 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 20 கொஷின், மேக்ஸுக்கு 25 கொஷின், ரீசனிங்க்கு 30 கொஷின், ஆக மொத்தம் 100 கொஷினுக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறோம் இந்த எக்ஸாமை. எக்ஸாம் பேட்டர்ன் இது தான். 100 கொஷினுக்கு 100 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம். சரி சார், 100 கொஸ்டின் 100 மார்க்கு எவ்வளோ நேரத்தில் அட்டன் பண்ணணும்? டைம் ரொம்ப முக்கியம். 90 மினிட்ஸ், 90 நிமிஷத்தில் அட்டன் பண்ண போகிறோம். ஸோ 90 நிமிஷம்னா கரெக்டாக 1.5 மணி நேரம். ஸோ 1.5 மணி நேரத்தில் நம்ம 100 கொஷின், அதாவது 90 நிமிடத்தில் 90 மினிட்ஸில் 100 கொஷின்ஸ் 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறோன்றதுனால ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவு எல்லா கொஷின்ஸையும் ஃபாஸ்ட்டாக நம்ம ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். சிபிடி எக்ஸாம் தான், கம்ப்யூட்டரில் தான் நம்ம போய் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்துட்டு இப்போ மேக்ஸ் ரிலேட்டடாக மேக்ஸோ ரீசனிங்கோ இருந்துச்சுன்னா பேப்பர் அண்ட் பென் கொடுத்துருவாங்க, டக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ணி ஆன்சரை போய் டக்கு டக்குன்னு கிளிக் பண்ண போகிறோம். இதே ஜிஎஸ்ஓ இல்லை ஜென்ரல் சயின்ஸோ இருந்துச்சுன்னா ஜென்ரல் சயின்ஸில் நமக்கு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி, ஸோ இப்போ இயற்பியல்லையோ வேதியியல்லையோ கொஞ்சம் இந்த கால்குலேஷன் பார்ட், ஸோ சம் ப்ராப்ளம் கொஷின்ஸ் வந்துருச்சு, ஸோ இப்போ இந்த சம் கொஷின்ஸ் வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி பார்த்த உடனே அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரியான இந்த கொஷின்ஸ் தான் இருக்கும் ஜென்ரல் சயின்ஸ்லையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும். ஸோ அப்போது ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸுக்கு கொஞ்சம் டைமை கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி நல்லா தரவாக படித்து வச்சுட்டு, ஏன்னா இந்த மேக்ஸுக்கும் ரீசனிங்கும் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்குன்றதுனால அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்குற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும், அதை நான் கடைசியில் சொல்கிறேன். பட் இந்த பேட்டர்னில் தான் நமக்கு எக்ஸாம் கேட்க போகிறாங்க. இப்போ 100 கொஷின் 100 மார்க்கு 90 நிமிஷம். ஆனால் இதை விட ரொம்ப முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, இந்த எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க்ன்றது ஒன்று இருக்குது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எது எடுத்துக்கிட்டீங்கனாலும் மோஸ்ட்லி நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ நம்ம எடுத்த மார்க்கை விட கம்மி பண்ணி விடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ராங் ஆன்சர் பண்ணலாம், தப்பான ஆன்சர் பண்ணலாம். சார் இப்போ நான் வந்துட்டு ஒரு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணேன்னா அந்த ஒவ்வொரு கொஷினுக்கு 1 மார்க்குன்னு சொன்னீங்க, ஆனால் அந்த கொஷினை நான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டேன், அதுதான் இங்கே வந்துட்டு பாயிண்ட்டு. ஸோ அதனால தான் அக்யூரேசியை இங்கே மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ கரெக்டாக அந்த ஆன்சரை நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா 1 மார்க் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதே கொஷினை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம், ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஆனால் ஆப்ஷன் பி அப்படின்றத நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்த மார்க்லேருந்து 1/3 மார்க், 3ல் 1 பங்கு, ஆக்சுவலாக 1 மார்க்கில் 3ல் 1 பங்கு தான் 0.33 மார்க் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடுவாங்க, டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 0.33 மார்க் வந்துட்டு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா 1 மார்க் கிடைக்கும். ஆனால் அதே கொஷினை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோன்னா -0.33ன்னு ஒவ்வொரு கொஷினுக்கும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அக்யூரேசியை நல்லா மெயின்டைன் பண்ணணும். சார் இப்போ நான் ஒரு கொஷின் அட்டன் பண்ணாமே விட்டுட்டா, நான் ஒரு கொஷின் வந்துட்டு அதை பார்க்குறேன், எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, நான் தப்பாக போட்டுருவேன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த கொஷினை நான் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டாலும் மார்க் வந்துட்டு குறைப்பாங்களான்னா அது நம்ம பயப்பட வேணாம். ஸோ இப்போ ஒரு கொஷின் அட்டம் பண்ணலை, அன்அட்டம்ப்டட்னா மார்க்கை குறைக்கவும் மாட்டாங்க, அதே மார்க் வரவும் செய்யாது. ஸோ அது பிளாங்க், அவ்வளோதான். ஸோ அதை வந்துட்டு கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அட்டன் பண்ணுறோமா இல்லை தப்பாக கரெக்டாக அட்டன் பண்ணுறோமா தப்பாக அட்டன் பண்ணுறோமா தான் விஷயமே. ஸோ அந்த வகையில் அக்யூரேசியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நெகட்டிவ் மார்க் இந்த எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்றத தெரியும். ஸோ இப்போ எக்ஸாம் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக
இந்தந்த கொஷின்ஸில் இந்தந்த சப்ஜெக்ட்லேருந்து இந்த கொஷின்ஸ் வருதுன்றதை நம்ம வந்துட்டு கிளியராக வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஆனால் இதை தாண்டி இப்போ இது வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். இந்த சென்ஸ் இந்த சிபிடி வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் தான். இப்போ என்டிபிசி ரயில்வேஸில் என்டிபிசி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜில் வந்துட்டு எக்ஸாம் நடக்கும். சிபிடிஏ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டே 2 ஸ்டேஜில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று கிளியர் பண்ணி அடுத்து ஒன்று கிளியர் பண்ணணும். ஆனால் இங்கே இந்த சிபிடின்றது ஒரு ஸ்டேஜ் தான். இதை நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டா அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்றது இருக்கும். அதை பற்றி தனி வீடியோ தெளிவாக வந்துட்டு நான் இன்னொன்று புதுசாக போடுறேன். ஸோ பட் இந்த ஸ்டேஜை கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிபிடி ஆக்சுவலாக கிளியர் பண்ணுறதை விட அதிக மார்க் எடுக்கணும். ஏன்னா மெரிட் லிஸ்ட்லேயே இந்த மார்க்கில் எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ அதை வச்சு தான் மெரிட் லிஸ்ட்டே வரப்போகுது. இப்போ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் நம்ம குவாலிஃபைங் தான், அது கூட நம்ம அது கிளியர் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே வந்துட்டு மெரிட் லிஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நிறைய மார்க் எடுக்கிறது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட், மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து சொல்லிக்கிறேன். ஆக மொத்தம் இதுதான் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன்பா. இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் டாபிக்ஸ் என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்குது. சார் இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லேயே நீங்கள் 3 சப்ஜெக்ட் சொல்கிறீங்க, ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி இத்தனை சப்ஜெக்ட் சொல்கிறீங்க, இதில் ஒவ்வொன்றிலையும் என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்குன்றத சிலபஸை சின்ன சின்னதாக நான் காமிச்சிடுறேன். இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே நம்ம தனியாக அதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி படித்தாதான் ஓவராலாக நம்ம நல்லா மார்க் எடுக்க முடியும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எதையுமே நீங்கள் வந்துட்டு அதை லூஸில் விட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிக்கிறதுக்கு என்னுடைய சஜஷன் வந்துட்டு இந்த ஜென்ரல் அவேர்னஸை கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு எஃபர்ட்ஸ் நிறையா போடலாம். அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கு எஃபர்ட் அதிகமாக போடுறோம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுக்கிறோன்றது மட்டும் தான் இங்கே விஷயமே தவிர்த்து இந்த சப்ஜெக்டே நான் விட்டுருவேன் அப்படின்னு மட்டும் இருந்துடவே கூடாது. ஏன் நான் வந்துட்டு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ இந்த ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகேன்னு இந்த மாதிரி 5 விஷயம் வரும்பா. ஸோ அப்போ வரலாறு, புவியியல், ஆட்சியியல், பொருளியல், அதை பொருளாதாரம் பற்றி படிக்கிறது, நடப்பு நிகழ்வுகளாக இருக்கட்டும், அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே அது அந்த டான்ஸ் ஃபார்ம்ஸ், அது பொது அறிவுன்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பாயிண்ட் என்ன, இது நான் சொல்லும் போதே இத்தனை இருக்குது அப்படின்னு தெரியுங்களா? இவ்வளோ விஷயம் படிக்கணும். ஆனால் கொஷின் வந்துட்டு 20 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோம்னா நம்ம கிளாஸ்லேயே ஹிஸ்ட்ரிக்கு தான் இருக்கலே அதிக கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதை நம்ம விடவும் முடியாது, படிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் அவ்வளோ படித்து கொஸ்டின் கம்மியாக தான் வருது அப்படின்றதுனால நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நல்லா வந்துட்டு ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் நிறையா பண்ணணும். ஆனால் அதையும் தாண்டி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த குரூப் டி, அதாவது 2024 நோட்டிஃபிகேஷன், குரூப் டி நோட்டிஃபிகேஷன், அதுக்கு எக்ஸாம் இப்போ தான் நடந்துட்டு இருக்குது. February 10 வரைக்கும் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸாமில் நிறையா ஷிஃப்ட்டில் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து இந்த 20 கொஷினில் ஒரு 5 கொஷின் 6 கொஷின் தான் வந்துச்சு. சார் நம்ம நிறையா படித்தோம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நிறையா படித்தோம். ஆனால் இதிலிருந்து வெறும் ஒரு 5-6 கொஷின் தான் வந்துச்சு. கிட்டத்தட்ட 15 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் தான் சார் கேட்டிருந்தாங்க அப்படின்னு நம்ம பசங்க வந்துட்டு நிறைய சொல்கிறாங்க. அது உண்மை தான். நிறைய ஷிஃப்ட்டுக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அதிகமாக 10க்கும் அதிகமான கொஷின்ஸ் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்துருக்குது. ஸோ அப்போ இதே பேட்டர்னில் நமக்கு வரக்கூடிய இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாம்லையும் நடக்கலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். அப்போ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்தடுத்த செஷன்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கூட நம்ம போடுவோம். இப்போ ஜென்ரல் சயின்ஸில் நான் வந்துட்டு எந்தெந்த டாபிக்ஸ் வந்துட்டு கீ டாபிக்ஸாக இருக்குது, முக்கியமான அந்த டாபிக்ஸ் இருக்குது, அதை எப்படி கொஞ்சம் நம்ம யோசித்து படிக்கலான்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படின்றது, அதாவது இயற்பியலாக இருக்கட்டும், வேதியியலாக இருக்கட்டும், அதே உயிரியல் அப்படின்னு இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது இது எல்லாத்துக்கும் நமக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் நம்ம படித்தது தான். ஸோ இதில் நம்ம புதுசாக படிக்கணும் அப்படின்றது வந்துட்டு நம்ம பெருசாக யோசிக்க போகிறதில்ல. இப்போ இதை நீங்கள் வந்துட்டு நம்ம கேப் விட்டு படிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் நல்லா படிச்சிருந்துருப்போம். ஸோ அதே கண்டென்ட்டை இப்போ நம்ம வந்துட்டு மறுபடி புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு கேப் விட்டதுனால. ஆனால் படிக்க ஒரு ஞாபகம் வரும், ஆமாப்பா இந்த டாப்பிக்லாம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது, ஆமாம் நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கோன்னு. ஸோ அப்போது இந்த மொத்த எக்ஸாமுக்குமே 6th-லேருந்து 10th வரைக்கும் ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் சொல்கிறேன். 6th-லேருந்து நம்ம 10th வரைக்கும் என்னென்னலாம் படித்தோமோ அதை தான் இங்கே வந்துட்டு சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸு, லாஸ் ஆஃப் மோஷனு, இப்போ நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனாக இருக்கட்டும், நியூட்டனுடைய விதிகளை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ப்ரெஷர்னா என்ன, சவுண்டுனா என்ன, ஸோ அப்போ ஒளியை பற்றி படிக்கிறது, இது லைட்டு, அதுலேயும் ஆப்டிக்ஸ் ஒளியியல், இன்னொரு ஒளியை பற்றி படிக்கிறது, ஹீட்டு, அதாவது தெர்மோடைனமிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதாகட்டும். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி நம்ம படித்த விஷயங்கள் எல்லாமே எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிசிட்டி, ஆற்றல் மற்றும் மின்சாரவியல்னு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி படித்த விஷயங்களை தான் மறுபடியும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும். ஸோ அப்போ ஃபிசிக்ஸோடைய டாபிக்ஸ் என்னன்றதை ஒரு சின்ன ஐடியா. பட் இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் நம்ம தனியாக எடுத்து படிக்கும்போது தான் அதோடைய டிஃபிகல்ட்டியும் சரி, அதில் எந்த டாபிக்ஸ் நமக்கு பெட்டராக இருக்குது, எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதும் புரிய வரும். ஸோ இப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தந்த டாபிக்ஸ். ஆனால் அதே கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பாருங்களேன். ஸோ மேட்டர், பருப்பொருள்னா என்னன்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி
ஆட்டம்ஸ்னா என்ன, மாலிகுல்ஸ்னா என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஒரு அணுவினுடைய அந்த பகுதிகள் பாகங்கள் என்ன இருக்குது, அணுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் சொல்லணும் இல்லையா. அது மாதிரி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், பீரியாடிக் டேபிள், தனிம வரிசை அட்டவணையாக இருக்கட்டும், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், அது தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள்ன்ற டாபிக் ரொம்ப முக்கியம். அதே ஆசிட்ஸ், பேசஸ் அண்ட் சால்ட்ஸு, அது அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், இந்த மாதிரி நமக்கு கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக நம்ம 6th to 10th வரைக்கும் என்ன படிச்சிருப்போம் அதே நம்ம பயாலஜி. ஸோ பயாலஜியை தான் நமக்கு லைஃப் சயின்சஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், உயிரியல். ஸோ செல்னா என்ன, ஸோ உயிரணுனா என்னன்றது ஸ்டார்ட் பண்ணி ஜெனட்டிக்ஸ்னா என்ன, மரபியல்னா என்ன, ஹெரிடிட்டி, எவல்யூஷன், ஸோ இந்த மாதிரியான இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் பயாலஜியில் கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ ஜென்ரல் சயின்ஸில் இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 சப்ஜெக்டில் இருந்து ஓரளவு இப்போ மொத்தமாக 25 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்களா, 25 கொஷின்ஸ் வந்து இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து கேட்க போகிறாங்க ஜென்ரல் சயின்ஸில். இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் 25 மார்க்கு அட்டன் பண்ண போகிறோம். இதில் எந்த சப்ஜெக்ட் சார் நான் ரொம்ப நல்லா படிச்சுக்கிறது, ஸோ என்னோட சஜஷன் ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா 25 கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் கிட்ட ஃபிசிக்ஸ் வந்துடும், ஃபிசிக்ஸ் வந்து கேட்குற மாதிரி இருக்குது, இயற்பியல். மீதி இருக்கக்கூடிய 15 கொஷினில் ஒரு 7 கொஷின் 8 கொஷின் அது கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ எல்லாமே ஈக்குவல் தான், ஆனால் ஃபஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிச்சுக்கிறது இந்த ஃபிசிக்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ஜென்ரல் சயின்ஸில் இருக்கக்கூடிய அந்த கீ டாபிக்ஸ். அதே ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ இதை நம்ம தனியாக நம்ம பார்க்கணும்னாலே பெரிய ஒரு லென்த்தாக போகும். அதனால் பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம எக்ஸாம் குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டு அது ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது. சிலபஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதுலேயும் முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், அதர் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆஷிக் சார் வந்து உங்களுக்கு சூப்பராக சொல்லிடுவாங்க. நம்ம ஐடியாவில் இதில் எப்படி படிக்கணுன்றதை நான் சின்னதாக சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ்னால் அது நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ், ஸோ அப்போ தேசிய லெவல்லையோ இல்லை சர்வதேச அளவில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றதை கொஞ்சம் பார்க்கணும். இப்போ இந்தியா வேறு ஏதாவது ஒரு நாட்டோட மீட்டிங் வைக்கிறாங்களா, இல்லை இந்த பிரிக்ஸ் மாநாடுன்னு ஏதாவது நடக்குது, இல்லைன்னா நமக்கு இப்போ வேறு ஏதாவது ஒரு பெரிய மீட்டிங் இந்தியாவோட இன்னொரு நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கான்ஃபரன்சஸ், மாநாடாக இருக்கட்டும், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அவார்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும்பா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட்னா ஆவாங்க. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயுமே மேஜர் டோர்னமெண்ட்ஸ் என்ன இருக்கணும், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான அவார்ட்ஸே நிறையா வந்துட்டு பார்க்க முடியும். இப்போ துரோணாச்சாரியா அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க, அர்ஜுனா அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ அர்ஜுனா விருது யாருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு வரும். அது போக சயின்ஸ் அண்ட் டெக்காக இருக்கட்டும். ஸோ அப்போ சயின்ஸ் அண்ட் டெக்கில் அது டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை ஸ்பேஸ், இஸ்ரோ, ஸோ அப்போ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு ராக்கெட் லான்ச்சிங் நடக்குது, ஸோ அதில் என்ன சேட்டலைட் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக வளர்த்தே ஆகணும். நீங்கள் டெய்லி பார்க்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதையே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டோட மைண்டில் ஏற்றிக்கிற மாதிரி படிச்சுக்கிட்டிங்கனாலே அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ரீகால் பண்ண முடியும், எக்ஸாம்லையும் அட்டன் பண்ண முடியும். இதை தாண்டி நம்ம ஸ்டாட்டிக் பார்ட்டில் வரக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு அது இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதையே 3ஆக பிரித்து படிப்போம். இருக்கிறதுலே வாஸ்ட் சிலபஸ் ஹிஸ்ட்ரி தான். ஸோ ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஸோ பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறுன்னு பிரித்து படிப்போம். பாலிட்டினா முழுக்க நிறைய கான்ஸ்டிடியூஷனை பற்றி படிக்கிறது தான், அரசியலமைப்பை பற்றி படிக்கிறது. பொருளியல் எடுத்துக்கிட்டிங்க, எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணி படிக்கிறதா இருக்கும், பட் அதுலேயும் ஸ்டாட்டிக் பார்ட்ஸில் நிறையா வரும். ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்ஸில். அண்ட் ஜியாகிரஃபிலையுமே வேர்ல்டு ஜியாகிரஃபி அண்ட் இந்தியன் ஜியாகிரஃபி, உலக புவியியல், இந்திய புவியியல்னு அது ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ ஆக மொத்தம் ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு வாஸ்டான சிலபஸ், கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நம்ம போக கிளாஸஸ் கவனிக்க ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். இப்போ அதே மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட், மேக்ஸ் ஆர் ஆப்டிடியூட் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் இந்த அரித்மெட்டிக் மேக்ஸ்லேருந்து ஒரு சில டாபிக் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும், ஒரு சில டாபிக் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலாம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதை போட்டுக்க முடியும். ஸோ அதில் கொஞ்சம் ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்கிறதோ இல்லை அந்த ஷார்ட்கட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது மூலியமாக பண்ண முடியும். அந்த வகையில் அரித்மெட்டிக் மேக்ஸ்லேருந்து நமக்கு நம்பர் சிஸ்டம், டெசிமல்ஸு, ஃப்ராக்ஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பர்சன்டேஜ், ப்ரொபோர்ஷன், அதெல்லாம் அரித்மெட்டிக் மேக்ஸ் வந்து வரும். அண்ட் கமர்ஷியல் மேக்ஸில் இப்போ நமக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஸோ இந்த மாதிரியான ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த டாபிக்ஸ்லாம் வரும். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் நம்ம குரூப் டியை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா அண்ட் ஜியாமெட்ரின்றது இருக்குது, பட் ரொம்ப ஹை லெவலில் எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு நம்ம படிச்சுக்கணும். இது நமக்கு டாப்பிக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் விமல் சார் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ எப்படி இந்த மேக்ஸை வந்துட்டு நம்ம படிச்சுக்கணும். ஆனால் அதே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்லக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட்டில் அருண் பிரசாத் சார் இருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் 30க்கு 30 மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு. ஸோ ரீசனிங் வந்துட்டு முக்கியமான சப்ஜெக்ட்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்டில் நமக்கு வரக்கூடிய அந்த டாபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேர்பல் ரீசனிங், அனாலிட்டிக்கல் ரீசனிங் பிரிக்கிறோன்னா
அனாலஜிஸு இந்த நம்பர் சீரீஸு இது கம்பேரிட்டிவ்லி மற்ற எல்லா சப்ஜெக்டோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்துட்டு யோசிக்க வைக்கும் நிறையா. இப்படி இருந்தால் இது ஜம்பிள் சென்டென்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்க, ஜம்பிள்டு வேர்ட்ஸ். டக்குன்னு இப்போது நிறைய ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு திடீர்னு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க, என்ன லாஜிக்கில் வருதுன்னு நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். அந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் ரீசனிங்கில் வரும். ஸோ இதையும் நம்ம வந்துட்டு நல்லபடியாக படித்து வச்சுக்கணுன்றது சொல்ல வரேன். ஸோ ஆக மொத்தம் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ். ஸோ குரூப் டியோடைய இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, சிலபஸ் எப்படி இருக்குன்றது ஒரு ஐடியாவுக்கு சொல்லியிருந்திருப்போம். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணால் இது எல்லாத்தையும் படிக்க முடியுமா சார், இது அடுத்த ஒரு பெரிய கேள்வி இருக்கும். சார் நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், படிக்க முடியுமானா 100% படிக்க முடியும். ஸோ இப்போ அதர் எக்ஸாம்ஸ்க்கு கூட என்னால் இப்படி 100% சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் NTPC எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா ஏப்ரல்லையோ மேலேயோ எக்ஸாம் வரும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இன்னும் 2-3 மாதம் தான் இருக்குது, ஃபுல்லாக படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த எக்ஸாம் வந்துட்டு கண்டிப்பாக ஆகஸ்ட்டை தாண்டி தான் இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியுது. ஏன்னா NTPC எக்ஸாம்லாம் நடத்திட்டு அதை நடத்துவாங்கன்றதுனால பாருங்களேன், 5-6 மாதம் இருக்குது நமக்கு கையில் சாலிடாக. ஸோ சூப்பராக படிக்கலாம். ஸோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட தெளிவாக படிக்க முடியும். ஸோ நல்ல எஃபர்ட் போட்டு கான்ஃபிடென்ட்டாக படிங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எக்ஸாம் டேட் அண்ட் இது தான் எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் சிலபஸ்ப்பா. பட் இந்த எக்ஸாமுக்கு இப்போ நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதை விட கொஞ்சம் ஆர்கனைஸ்டு கிளாஸஸ் இருந்தால் பெட்டராக இருக்கும் சார். ஸோ இப்போ வரிசையாக இந்த கிளாஸஸை பார்த்து ரீசனிங்க்கு இந்த டாபிக் சொன்னீங்க, அதெல்லாம் இதை நாங்கள் சார் நடத்தும் போது நம்ம ஸ்டாஃப் நடத்தும் போது பார்த்துக்கிட்டே எனக்கு பெட்டராக இருக்கும். இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் இதெல்லாம் சொன்னீங்க, அது எல்லாத்துக்கும் நடத்துறதுக்கு ஒரு கிளாஸ் பார்த்துட்டு நான் நோட்ஸ் எடுத்து படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்கனைஸ் கிளாஸஸ் இருக்கிறதுக்கு சோனல் எக்ஸ்பிரஸ் 2.1 இந்த பேட்சை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபரோட ஜாயின் பண்ணும்போது 2500 ரூபாய்க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இந்த லிங்க் வந்துட்டு பின் பண்ணுறேன். இல்லை இன்னொரு சின்ன சஜஷன் சார், நான் குரூப் டி வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இப்போது டிஎன்பிசியில் குரூப் 4 எக்ஸாம், அதுவும் 10th லெவல் தான், இதுவும் 10th லெவல், அதுவும் 10th லெவல். ஸோ இப்போ இதுவும் டிஎன்பிசி ரெண்டும் சேர்த்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற பட்சத்தில் தனித்தனியாக பேட்சஸ் ஜாயின் பண்ணும்போது அதிகமாக வருதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் தமிழ்நாடு மேப் பேக்கெட் ஒரு கோர்ஸ் இருக்குது. இது ஒன்று ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இது எதுவாக இருந்தாலும் Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். 22% வரைக்கும் ஆஃபரில். ஸோ சம் ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@24/7.com, இதனால் இதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதோட நம்ம இந்த செஷனை முடிப்போம். ஸோ வேறு யாருக்காவது இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்.